ஹாட்ஸ்டாரில் ஒரு அன்சீன் ப்ரமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது என்ன அப்படின்னா, சாச்சனா உள்ளே வந்ததுக்கப்புறம் தனியாக விஜய் விஷாலை கூப்பிட்டு வச்சு பேசுகிறாங்க. சாச்சனாக்கு எப்போவுமே விஷால் மேலே ஒரு நல்ல மரியாதை உண்டு, ஒரு அன்பு உண்டு, அது நமக்கு தெரியும். ஸோ விஷாலை கூப்பிட்டு வச்சுட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ விஷால் சொல்கிறாரு, நான் 2 பேர்கிட்டையும் நார்மலாக தானே பழகுனேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு வந்துட்டு, இல்லை நீ 2 பேரையுமே லவ் பண்ணுற மாதிரி தான் தெரிஞ்சுது பார்க்குறதுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்னோடனே தர்ஷிகா விஷால் சொல்கிறாரு, நான் தர்ஷிகா கிட்ட லவ் பண்ணுறேனோ அந்த மாதிரி எதுவுமே நான் பேசலையே அப்படின்னு சொல்கிறாரு. சொன்ன உடனே சாச்சனா சொல்கிறாங்க, இல்லை ஆனால் நீ 2 பேர்த்துக்கும் ஸ்பேஸ் கொடுத்தது உன்னோட தப்பு தான். வெளியேருந்து பார்க்கும்போது அப்படி தான் இருந்துச்சு. உன்னை பார்க்குறதுக்கு வந்து லவர் பாய் மாதிரி இல்லை, ப்ளே பாய், நீ ஒரு ப்ளே பாய் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ ப்ளே பாயோட எக்ஸாக்ட் மீனிங் தெரிஞ்சு சொன்னாங்களா இல்லை உண்மையிலே தெரியாமல் எல்லோரும் சொல்கிற வேர்டு நினச்சி சொன்னாங்களா தெரில. அது கொஞ்சம் ஹார்ஷ் வேர்ட் தான். அது கேட்ட உடனே விஷால் வந்து, என்னடா சாச்சனா என்ன ப்ளே பாய்னு சொல்லிட்டாலே அப்படின்ட்டு அழுறாரு. ஏன்னா எந்த இடத்துலையும் மார்னிங் வந்து சுனிதா பேசும்போது கூட எந்த இடத்துலையும் நான் அவங்க அன்பெல்லாம் வந்து தப்பாக பேசலை அப்படின்லாம் சொல்லியிருப்பாரு. ஸோ ஏதோ எல்லாருமே வந்து விஷாலை ரொம்ப அன்றைக்கி பயங்கரமாக உடைச்ச மாதிரி எனக்கு தோணுச்சு. சரி தப்போ ஏதோ அவர் வெளியே வந்து கண்டிப்பாக ஃபேஸ் பண்ண தான் போகிறாரு. அவரே பப்ளிக்கிட்டேயோ இல்லைன்னா தர்ஷிகா கிட்டேயோ அன்ஷிதா கிட்டேயோ அவர் கண்டிப்பாக அதை ஃபேஸ் பண்ணுவார். ஆனால் அதை வந்துட்டு இன்றைக்கி மொத்தமாக எல்லோரும் சேர்ந்து அவரை போட்டு அடித்ததில் அவர் ரொம்ப பயந்துட்டார், அழுதுட்ருக்காரு. அப்போ உடனே முத்துக்குமரன் சொல்கிறாரு, நமக்கு இந்த வீட்டில் இருக்கும்போது நமக்கு ஏதாச்சும் ஒரு விமர்சனம் வருதுன்னா கண்டிப்பாக அதுக்கு முழு காரணமும் நம்ம தான் அப்படின்னு சொல்லி முத்துக்குமரன் விஷாலோட தப்பை எடுத்து காட்டுறாரு. ஆனால் எனக்கு என்னவோ மொத்தமாக இன்றைக்கி வந்து எல்லா கண்டஸ்டன்ஸும் வந்து தர்ஷாலாம் ரொம்ப ஹார்ஷாக சொல்லியிருப்பாங்க, அர்ணவும் அந்த மாதிரி சொல்லியிருப்பாரு. ஸோ மொத்தமாக விஷாலை அடித்து ஒடிச்ச மாதிரி இருக்குது. எப்படி நெகட்டிவிட்டி ஃபேஸ் பண்ண தான் போகிறாரு, அதை வெளியே போயிட்டு ஃபேஸ் பண்ணிக்கலாமே நான் நினச்சேன். வீட்டுக்குள்ளே இருக்கும்போதுனா அவங்களால அந்த கடைசி 1 வீக் ஸ்டேயே ரொம்ப டஃப் ஆகிடும். என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு தெரில. அழுறது பார்க்கறதுக்கு எனக்கு உண்மையிலே பாவமாக இருந்துச்சு. எனக்கு கண்டிப்பாக தெரியும் இது இந்த வியூவர்ஸ் யாருமே அக்செப்ட் பண்ண மாட்டாங்க அப்படின்னு. ஏன்னா அவர் தப்பு பண்ணியிருக்காரு, அதனால கிடைக்கணும்னு ஏதோ ஒரு விதத்தில் அது வந்து ஒரு மியூச்சுவலாக தான் இருந்தது. 2 பேருமே அதாவது அந்த கேர்ள்ஸுக்கும் இவருக்கும் 2 பேருக்குமே அந்த அன்பு மியூச்சுவலாக தான் இருந்துச்சு. ஸோ இந்த அளவுக்கு போட்டு அட்டாக் பண்ண வேண்டாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். எனக்கு தெரியல அதை பற்றி அதிகமாக பேசுகிறதுக்கு. உங்களுடைய கமெண்ட் சொல்லுங்கள்.